வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமுதாய சிந்தனை சார்ந்த கவிதை சிறு சிறு கவிதைகளாக தொகுத்திருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். ராமர் சாமி என்று பட்டை நாமும் போடுவார். ராமசாமியை படித்தவர்களும் பயந்து நடுங்குவார். பேடிமை மாந்தரடி, பயங்கொண்டே பக்தி கொண்ட மனிதரடி. அநியாயம் என்பார். ஆண்டவனை பார்க்கவும் காசா என்பார். நெஞ்சில் வீரமின்றி முகநூலில் கொந்தளிப்பார். அச்சங்கொண்ட மனிதரடி, அடிமை வாழ்வை பழகியவர்களடி. அடிமை வாழ்வை பழகியவர்களடி. பாராண்ட இனமென்று பெருமை பேசுவார். தாய்மொழியில் பேச தயங்குவார். அந்நிய மொழி திணிப்புக்கும் அமைதி காக்கும் வேடிக்கை மனிதரடி. வேங்கை குணம் மறந்தாரடி. பெண் அடிமை ஒழிப்போம் என்று மேடையில் வீரமுழக்கம் இடுவாரடி. சொந்த மண்ணில் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டதைக் கண்டு வாய்மூடி கிடப்பாரடி. வாய் சொல் வீரர்களடி, நாட்டிற்கு என்ன பயனடி. வாய் சொல் வீரர்களடி, நாட்டிற்கு என்ன பயனடி. வாய்ப்பந்தல் போட்டு வாக்கு வாங்கியவர்கள் வாக்கரிசிக்கு வரி போட்டாலும் வாய்மூடி கை கட்டி வட்டிக்கு வாங்கி வரி கட்டும் வாயில்லா பூச்சிகளடி, வாழ்ந்து என்ன பயனடி. வாயில்லா பூச்சிகளடி, வாழ்ந்து என்ன பயனடி. ஆதிக்க மதம் பிடித்தவர்கள் மதம் என்பார். மந்திரத்தில் மாங்கனி என்பார். மனம் மயங்கியே மடமையான மக்கள் மண்ணுக்கு என்ன பயனடி. மனம் மயங்கியே மடமையான மக்கள் மண்ணுக்கு என்ன பயனடி. 5 ஆண்டுக்கு ஒரு முறை 500 ரூபாய்க்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை 500 ரூபாய்க்கு தங்கள் அதிகாரத்தை அடமான வைக்கும் மதியிழந்த மக்களடி. இவர்கள் மீள்வது எப்படி, மக்களாட்சி மலர்வது எப்படி. இவர்கள் மீள்வது எப்படி, மக்களாட்சி மலர்வது எப்படி. நன்றி.